எத்தனை பேர் மிகுந்த முயற்சியோடு கூட வந்திருக்கீங்க? அல்லேலூயா. எத்தனை நல்ல தேவனா இருக்கிற. தொடர்ந்து செய்திகளாக கடந்து செல்வோம். நாம் யாவரும் சற்று எழுந்து நின்றோமாக வேதத்திலிருந்து ஒரு பாடப்பகுதியை தெரிந்து கொண்டு நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்லலாம். புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு 19வது அதிகாரம் 16 29 வசனங்களை வாசிப்போம். வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனா இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டபோது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷனாலும் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். ஆமென். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதுக்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் யாந்திருக்கிறவர்களாக 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான். ஆமென். கர்த்தர் தாமே நம்மளை வாசிக்கப்பட்ட வார்த்தை தாமே தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நீங்க அவரும் அமரலாம். கர்த்தர் நல்ல தேவனா இருக்கிறார். நாம இன்னைக்கு பார்க்க போகிற செய்தி மகத்தான வெற்றியின் நாள். இந்த ஒரு செய்தியை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் செவிகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். அல்லேலூயா. வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். வேதம் அப்படியாக கூறியிருக்கிறது. பாருங்கள், வெற்றியின் நாள், மகத்தான வெற்றியின் நாள். இந்த வெற்றி என்பதற்கு முன்பாக ஒரு தோல்வியும் ஒன்று இருக்கிறது. ஏன்னா தோல்வி இல்லாம வெற்றி கிடையாது. ஒரு நன்மை ஒன்று இருக்குமானால் தீமையும் ஒன்று இருக்கும். கேக்குறீங்களா பிரியமானவர்களே? வெற்றியின் நாள் என்பதற்கு முன்பாக ஒரு தோல்வி ஒன்று இருக்கிறது. ஒரு மலைகள் என்றால் பள்ளத்தாக்குகள் இருக்கும். பூமியில மழை பெய்கிறது என்றால் உஷ்ணமும் இருக்கும். நன்மை ஒன்று இருந்தால் தீமையும் ஒன்று இருக்கும். விசுவாசம் ஒன்று இருந்தால் அவிசுவாசமும் ஒன்று இருக்கும். அதே போல மரணமும் ஒன்று இருந்தால் நித்திய ஜீவனும் ஒன்று இருக்கும். கேக்குறீங்களா? மரணமும் ஒன்று இருந்தால் நித்திய ஜீவனும் ஒன்று இருக்கிறது. ஆனா பாருங்கள், நாம் இந்த பூமியிலே பிறக்கும் போது எப்படிப்பட்டவர்களாக பிறந்திருக்கிறோம்? பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த பூமியிலே நாம் பிறக்கும் போது எப்படிப்பட்டவர்களாக நாம் இந்த பூமியில பிறந்திருக்கிறோம்? தோற்று போனவர்களாக பிறந்திருக்கிறோம். தோல்வியை சந்தித்தவர்களாக பாவத்துல பிறந்திருக்கிறோம். நம்ம இடத்துல வெற்றி கிடையாது. கேக்குறீங்களா? நம்ம இடத்துல வெற்றி கிடையாது. யாராவது சொல்ல முடியுமா? நான் ஜெயிச்சிருக்கிறேன், என்னத்துல பாவமே கிடையாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. நம்ம இடத்துல பாவம் இருக்கிறது. பிறக்கும் போதே பாவத்துல பிறந்திருக்கிறோம். நம்ம இடத்துல வெற்றி ஒண்ணு கிடையாது. இப்ப பாருங்கள், இதுதான் நம்முடைய துவக்கம். நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில நம்முடைய வாழ்க்கை துவங்கப்பட்டது எப்படி துவங்கப்பட்டிருக்கிறது? தோல்வியில் துவங்கப்பட்டிருக்கிறது. ஒரு வெற்றியில் துவங்கப்படல.
ஜெயங்கொள்கிறவர்களாக ஜெயிக்க போகிறவர்களாக நாம் காணப்படவில்லை. பிறக்கும் போதே அடிப்படையே எப்படி இருக்கிறது? தோல்வியில் இருக்கிறது. கேக்குறீங்களா? நம்மிடத்தில் நித்திய ஜீவன் கிடையாது. பிறக்கும் போதே பாவத்தில் பிறந்திருக்கிறோம். அங்கே பசுத்தாவியை பெற்ற தாவீது பசுத்தாவியை பெற்றவனாக அங்கே சங்கீதத்தில் ஒரு காரியத்தை கூறியிருக்கிறான். என்ன காரியத்தை கூறியிருக்கிறான் என்றால், என் தாய் பாவத்திலே என்னை கற்பம் தரித்தாள். நான் பிறக்கும் போது எப்படி இருக்கிறேன்? நிர்வாணியாய் பிறந்தேன். எனக்கு தொடக்கமும் உண்டு, முடிவும் உண்டு. அப்படியானால் சகோதரனே, யார் வெற்றி அடைய முடியும்? அப்படியானால் சகோதரன், யார் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும்? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ரட்சிக்க முடியாது. நான் உங்களை ரட்சிக்க முடியாது. ஒரு ஊழியக்காரன் உங்களை ரட்சிக்க முடியாது. ஒரு போப் உங்களை ரட்சிக்க முடியாது. ஒரு பேராயர் உங்களை ரட்சிக்க முடியாது. ஒரு சபையின் மூப்பர் உங்களை ரட்சிக்க முடியாது. ஒரு சுவிசேஷகன் உங்களை ரட்சிக்க முடியாது. ஒரு தீர்க்கதரிசி உங்களை ரட்சிக்க முடியாது. யார் உங்களை ரட்சிக்க முடியும்? எல்லாமே மனிதர்கள் தான். இந்த பூமியில பிறந்த எல்லாருமே மனிதர்கள் தான். எல்லாருமே பிறக்கும் போது எப்படி இருக்கிறாங்க? பாவத்துல பிறந்திருக்கிறாங்க. அப்போ பிறக்கும் போதே நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில துவங்கும் போதே தோல்வியில் தான் துவங்கி இருக்கிறது. கேக்குறீங்களா? அப்படியானால் இதுக்கு யார் காரணம்? நீங்க காரணமா? நீங்கள் பாவத்திலே பிறப்பதற்கு யார் காரணம்? யாராவது சொல்லுங்க. யாருக்காவது தெரியுமா? இது யார் காரணம்? நீங்கள் பாவம் செய்யவில்லை. தீர்க்கதரிசி அதை குறித்து கூறியிருக்கிறார். நீங்கள் பாவம் செய்யவில்லை. யார் காரணம் நீங்கள் பாவம் செய்வதற்கு? நீங்கள் இப்படியாக பிறப்பதற்கு, இப்படியாக பூமியில் தோன்றுவதற்கு, இப்படியாக நீங்கள் தோற்று போவதற்கு யார் காரணம்? தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் பாப்போமா? வாசிக்கிறேன் பாருங்க. நீங்கள் எப்படி அதை செய்தீர்கள்? உங்கள் முதல் விவாகத்தின் மூலம் நீங்கள் அதற்குள் வஞ்சிக்கப்பட்டீர்கள். உங்கள் விபச்சாரி தாய் ஏவாள் காரணமாக. அது உங்கள் தவறல்ல. தீர்க்கதரிசி சொல்கிறார், நீங்கள் பாவியாய் பிறப்பதற்கு நீங்கள் காரணம் அல்ல. யார் காரணம்? ஏவாள் காரணம். ஏவாள் என்ன செய்தால்? தனக்காக ஒரு மணவாளன் ஏற்கனவே அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர்தான் ஆதாம். ஆனால் ஏவாள் என்ன செய்தால்? தனக்கு நியமிக்கப்பட்ட மணவாளனுக்கு தெரியாமலேயே அவள் என்ன செய்தார்? மிருகத்தோடு கூட விபச்சாரம் செய்தால். அந்த விபச்சாரியின் காரணம், விபச்சாரிதான் காரணம். தீர்க்கதரிசி அங்கே அருமையாக கூறியிருக்கிறார். ஏவாள் காரணமாக. அது உங்கள் தவறல்ல. விபச்சாரம் செய்த ஏவாளின் வம்சத்தில் நீங்கள் தோன்றினதினால். அப்ப நம்ம எல்லாருமே எப்படி தோன்றி இருக்கிறோம்? ஏவாளுடைய வம்சத்துல தோன்றி இருக்கிறோம். அதுதான் இங்க தீர்க்கதரிசி சொல்கிறார். இயற்கை பிறப்பின் மூலம் அது உண்டானது. அது காரணமாகத்தான் நீங்கள் விபச்சாரியாக தொடக்கத்திலே பாவியாக பிறந்தீர்கள். அது உண்மை. நீங்கள் அதற்குள் வஞ்சிக்கப்பட்டீர்கள். அது உங்கள் தவறல்ல. மீண்டும் மீண்டும் அது என்ன பண்ற? தீர்க்கதரிசி அதை உணர்த்துகிறார். அது உங்கள் தவறல்ல. நீங்கள் அதை செய்யவில்லை. உங்களுக்குள் இருந்த அந்த சிறிய அணு, தொடர்ந்து வருகிற செய்தியில நம்ம பார்ப்போம், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களுக்குள் இருக்க வேண்டியதா இருந்தது. தேவன் உங்கள் பெயரை ஆட்டுக்குட்டியான ஒரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதினார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க பாவம் செய்ய போகிறீர்கள் என்பதை முன்னமே அறிந்திருந்தார். நீங்கள் பாவியாக இந்த பூமியில தோன்ற போகிறீர்கள் என்பதை முன்னமே அறிந்திருந்தார். ஆகினால்தான் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களுடைய பெயர்கள் எல்லாவற்றையும், என்னுடைய பெயர்களையும் உங்களுடைய பெயர்களையும் அந்த ஆட்டுக்குட்டியான ஒரு ஜீவ புஸ்தகத்திலே. அல்லேலூயா. கேக்குறீங்களா? இதுதான் நான் விசுவாசிக்கிறேன். ஒரு காகித புக்ல சாதாரண ஒரு நோட்டு பேனா வச்சு எழுதல. சொந்த தோழினாலே, ஆட்டுக்குட்டியான ஒரு தோழினாலே நம்முடைய பெயர்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார். எப்படி எழுதி வைத்திருக்கிறார்? அவர் சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாக. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் அடிக்கப்பட்டு அந்த சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே நம்முடைய பெயர்கள் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். ஒருவனும் அதை அழிக்க முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? ஒருவனாலும் அதை அழிக்க முடியாது. பாதாளத்திலிருந்து ஒரு வல்லமையுள்ள ஆவி எழும்பி வந்தாலும் பிதாவுடைய கரத்தில் இருக்கிற புஸ்தகத்தை யாராலும் எடுக்க முடியாது. அது எடுப்பதற்கு ஒருத்தருக்கு தான் அதிகாரம் உண்டு. யார் அதை அடிக்கப்பட்டாரோ, பலியாக செலுத்தப்பட்டாரோ, அவர் மாத்திரமே அதை எடுக்கக்கூடிய உரிமை அவரிடத்தில் இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நல்ல தேவனா இருக்கிறார். பாருங்கள், அப்படியானால் யார் காரணம்? நாம் இந்த பூமியில பாவியாய் பிறப்பதற்கு யார் காரணம்? நாம் இங்கே தோற்று போனவர்களாய் பிறப்பதற்கு யார் காரணம்? ஏவாள் தான் காரணம். அப்போ ஆதாம் முதல் வந்த எல்லா இனமே, ஆதாமுடைய முழு இனமே தோற்று போனது. ஆதாமுடைய முழு இனமே தோற்று போனது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா,
நான் இந்த பூமியில ஜெயித்திருக்கிறேன். எந்த ஒரு மனிதனும் செய்ய முடியாத காரியத்தை நான் செய்கிறேன். கேக்குறீங்களா? சில பேர் என்ன பண்றாங்க? விஞ்ஞானத்தினால, அறிவியினால எந்த ஒரு மனிதனும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு காரியத்தை கண்டுபிடித்து அவன் என்ன பண்றான்? பாருங்கள், இந்த பூமியில எந்த ஒரு மனிதனும் கண்டுபிடிக்காத ஒரு காரியத்தை முதலாக கண்டுபிடித்தது நான் தான். அது வெற்றி அல்ல. இன்னைக்கு திறமையினால என்ன பண்றாங்க? ஆமா, நீங்க இந்த வேர்ல்டு ரெக்கார்டு புக் எல்லாம் பார்த்திருப்பீங்க. கின்னஸ் ரெக்கார்ட், உலகத்துல எந்த மனிதனும் செய்ய முடியாத ஒரு சாதனையை நான் செய்திருக்கிறேன். இது வெற்றியா? இந்த பூமியில நீங்கள் வெற்றி பெற்றிருக்கலாம். பொருளாதாரத்திலே, செல்வத்திலே என்ன பண்ணிருக்கலாம்? மனிதர்கள் இந்த பூமியில வெற்றி பெற்றிருக்கலாம். ஞானத்திலே, அறிவியிலே என்ன பண்ணிருக்கலாம்? இந்த பூமியிலே அவர்கள் வெற்றி பெற்றிருக்கலாம். பொருளாதாரத்திலே, செல்வத்திலே இன்னைக்கு பெரிய பெரிய பணக்காரர்கள் அந்த பூமியில இருக்கிறாங்க. எனக்கு எந்த ஒரு குறையும் இல்ல, அவனுக்கு எல்லா வசதியும் இருக்கும். அவனுக்கு மாத்திரம் இல்ல, அவன் வரப்போகிற 6-7 தலைமுறைக்கும் சேர்த்து சொத்து வச்சிருப்பான். அவனுக்கு எந்த குறையும் இருக்காது. அவனிடத்துல பணம் கொட்டி இருக்கும், அநேக ஆசைகள் அவனிடத்துல இருக்கும். அது வெற்றி உள்ள வாழ்க்கையா? சகோதரனே, சகோதரியில கேக்குறீங்களா? எது வெற்றி உள்ள வாழ்க்கை? இந்த பூமியில நீங்கள் வித்தியாசமாக காணப்படலாம். பாருங்கள், நான் வித்தியாசமா இருக்கிறேன். என்னை போல இந்த உலகத்துல யாருமே கிடையாது. நான் தான் பெரியவன், பேரும் புகழும் பெற்றவன். ஒருவரும் செய்ய முடியாத காரியத்தை நான் செய்திருக்கிறேன். இது உண்மையான வெற்றியா? ஒரு கல்வியிலும் விஞ்ஞானத்திலும் சிறந்து விளங்குவது அது வெற்றியா? அது வெற்றி உள்ள வாழ்க்கையா? பொருளாதாரத்திலே சிறந்து விளங்குவது வெற்றி உள்ள வாழ்க்கையா? பணம் அதிகமா இருக்கிறது, எனக்கு எந்த ஒரு குறையும் இல்ல, அது வெற்றி உள்ள வாழ்க்கையா? இல்ல. அவனிடத்துல நித்திய ஜீவன் இல்லை. அந்த பூமியில அவன் வெற்றி பெற்றிருக்கலாம். சொந்த திறமையினால அவன் வெற்றி பெற்றிருக்கலாம். சொந்த ஞானத்தினால வெற்றி பெற்றிருக்கலாம். பணத்தினால வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் அது உண்மையான வெற்றி அல்ல. அவனுக்கு தொடக்கமும் உண்டு, முடிவும் உண்டு. இந்த பூமியில இருக்கிறவன் தான் அவனுக்கு வெற்றி உள்ள வாழ்க்கை. ஜனங்களுக்கு முன்பாக எப்படி இருக்கலாம்? ஒரு வெற்றி பெற்றவனாக காணப்படலாம். ஆனால் அது உண்மையான வெற்றி உள்ள வாழ்க்கை அல்ல. அவனுக்கு ஒரு முடிவு உண்டு. அவனுக்கு ஒரு முடிவு உண்டு, அதுதான் மரணம். அவனுக்கு நித்திய ஜீவன் இல்லை. எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும், எவ்வளவுதான் செழிப்பு இருந்தாலும், அவனிடத்துல நித்திய ஜீவன் இல்லைன்னா வாழ்கிற வாழ்க்கை வீண். விசுவாசிக்கிறீங்களா? கேக்குறீங்களா பிரியமானவர்களே? என்னதான் பணம் உங்களிடத்துல கொட்டி இருந்தாலும், நித்திய ஜீவன் உங்களிடத்துல வாழ்கிற வாழ்க்கை வீண். நீங்க வாழ்ந்ததே வீண், நீங்க பிறந்ததே வீண். அப்ப இந்த பூமியில நான் எதற்காக பிறந்திருக்கிறேன்? ஆனா ஒரு விஷயம், நான் இந்த பூமியில தோற்று போனவர்களாக பிறந்ததை குறித்து நான் பாக்கியவானா இருக்கிறேன். ஏன்னா இதுதான் உண்மையான வெற்றி உள்ள வாழ்க்கை. கேக்குறீங்களா? நம்ம தொடக்கமே எப்படி இருக்கிறது? தோல்வியில தான் இருக்கிறது. தீர்க்கதரிசி அதை குறித்து அருமையாக கூறியிருக்கிறார். ஒரு மனிதன் இந்த பூமியில தோற்று போனவனாக பிறந்திருக்கிறான். அவன் தோல்வியை சந்தித்தவனாக பிறந்திருக்கிறான். அவன் தோல்வியிலே பிறந்திருக்கிறான். அவனிடத்துல நித்திய ஜீவன் கிடையாது. அவனிடத்துல மரணம் தான். இந்த பூமியில பிறந்த ஒவ்வொருவரும் ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள். கேக்குறீங்களா? நீங்கள் பாவம் செய்தாலும், பாவமே செய்யவில்லை என்றாலும் ஆக்கினை தீர்ப்பு உங்கள் மேல் இருக்கிறது. நியாய தீர்ப்பு உங்கள் மேல் இருக்கிறது. ஏன்னா நீங்க பிறக்கும் போதே பாவத்துல பிறந்திருக்கிறீங்க. பாவத்தின் தண்டனை என்னன்னு நம்ம பார்த்தோம். மரணத்தில் இணைக்கப்படுது, கிறிஸ்துவின் மரணத்தில் இணைக்கப்படுதல் என்ற செய்தியில நம்ம பார்த்தோம். பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். பாவத்துக்கு தண்டனை என்ன? மரணம். நீங்க இந்த பூமியில பாவமே செய்யாமல் நீங்கள் இந்த பூமியில காணப்பட்டாலும், ஆனால் நீங்கள் பாவத்தில பிறந்திருக்கிறீர்கள். அந்த அணு, சிறிய அணு உங்களுக்குள் இருக்கிறது. அப்ப நீங்க பாவமே செய்யனாலும் மரணம் உங்களை ஆட்கொண்டு இருக்கிறது. நீங்க நியாய தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள். தொடர்ந்து நம்ம பார்ப்போம். பாருங்கள், இந்த மத்தேயுவிலே நாம் வாசித்ததை போல, மத்தேயுவிலே நம்ம என்ன வாசிச்சோம்? ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு வாலிபன், ஒரு ஐஸ்வர்யம் உள்ளவன், அவன் என்ன பண்றான்? இயேசுவின் இடத்துல வந்து, நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? எந்த நன்மையை நான் செய்ய வேண்டும்? இயேசு அதுக்கு என்ன கூறினார்? நல்ல போதகன் அதாவது தேவனை தவிர நல்ல போதகன் ஒருவனும் இல்லையே என்று கூறினார். நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? கற்பனைகளை கைக்கொள்வாயாக. என்ன செய்யக்கூடாது? கற்பனைகளை கைக்கொள்வாயாக என்று இயேசு கிறிஸ்து கூறினார். கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, உன் தகப்பனின் தாயை நீ என்ன பண்ணு? கனம் பண்ணு. உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனிடத்தில் நீ என்ன பண்ணு? அன்பு கூறு. என் கற்பனைகளை நீ என்ன பண்ணு? கைக்கொள்வாயாக என்று கூறினார். அதுக்கு அந்த மனிதன் என்ன சொன்னான்? என் சிறு வயது முதலிருந்தே என்ன பண்றேன்? இவைகளை கை கொண்டு வருகிறேன் என்று கூறினார். அப்படியானால் நீ பூரண சர்க்குணனா இருக்க விரும்பினால்
உனக்குள்ள ஆசையை நீ என்ன பண்ணு, விற்று தரித்திரர்களுக்கு கொடு. ஆனால் அவனால் செய்ய முடியல. அதனால் தான் மனிதன் தோற்று போனவன். கேக்குறீங்களா பிரியமானவர்களே? இந்த பூமியில நமக்கு பணம் முக்கியம் கிடையாது, நித்திய ஜீவன் தான் நமக்கு முக்கியம். நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக தான் இவ்வளவு தூரம் நீங்க பிரயாசப்பட்டு இங்க வந்திருக்கீங்க. நித்திய ஜீவன் தான் நமக்கு முக்கியமா இருக்கிறது. ஆமென். இப்ப பாருங்கள், இவன் திரளான ஆசை உள்ளவனா இருந்தான். அவனுக்கு என்ன பண்ணல, எனக்கு இந்த ஆசைகள் எல்லாம் விற்று தரித்திரர்களுக்கு கொடுக்கணும் சொல்லி அவன் என்ன பண்ண விருப்பம் இல்லை. அவன் அங்கிருந்து என்ன பண்ணான், இவைகளை கேட்டு துக்கம் உள்ளவனாக என்ன பண்ணான், இயேசுவை விட்டு கடந்து சென்றான். அவன் நித்திய ஜீவனை இழந்தான். ஏன்னா நித்திய ஜீவன் யார் இடத்துல இருக்கிறது? அவர் இடத்துல பேசிக் கொண்டிருக்கிற இயேசுவின் இடத்துல இருக்கிறது. அல்லேலூயா. அவன் நித்திய ஜீவனை இழந்து போனான். அதனால தான் சொல்றேன், மனிதன் தோற்று போனவன். இந்த சபையும் தோற்று போயிருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? இன்னைக்கு சபையில, எல்லா சபைகளிலும் செழிப்பு உபதேசங்கள் காணப்படுகிறது. இந்த செழிப்பின் உபதேசம் தான் சபையை என்ன செய்கிறது, தேவனை விட்டு ரொம்ப தூரம் போய் விடுகிறது. செழிப்பின் உபதேசம், செழிப்பு, ஆசீர்வாதம், அதுதானே நீங்க 7ஆம் சபையின் காலத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. லவோதிகேயா சபையின் காலத்துல, நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவியசம் பண்ணேன் என்றும் எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை என்று என்ன பண்ணிருக்கிறது, வேதம் சொல்லி இருக்கிறது. 7ஆம் சபையின் காலத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் சபைகள் இருக்கும், சபைகள் இப்படியாக காணப்படும். எனக்கு நான் ஐஸ்வர்யவான், எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை, நான் திரவியசம் பண்ணேன் என்றும் அங்கே கூறியிருக்கிறார். ஆனால் அவருடைய நிலைமை என்னவா இருக்கிறது? குருடர்கள், நிர்வாணிகள், தரித்திரர்கள், பரிதபிக்கப்படத்தக்கவர்கள், ஆமா, இப்போ அவர்களை குறித்து அங்க தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு சபையில செழிப்பு வரும்போது அது தேவனை விட்டு என்ன பண்ணுது, வெகு தூரமாய் தள்ளி விடுகிறது. அப்ப தேவன் அங்க என்ன பண்ண, கிட்டி நெருங்கி சேர முடியாது. இன்னைக்கு எப்படி இருக்கிற சபைகள் எல்லாம் வாயை திறந்தாலே ஆசீர்வாதம், நீ ஆசீர்வாதமா இருப்ப, உன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கு. ஏன் தெரியுமா? விசுவாசி அங்க காணிக்க போடுறான், 6000 ரூபாய் கொடுப்பான், மாதம் மாதம் சந்தா கொடுப்பான், 6000 ரூபாய், 10,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆகினால என்ன பண்ணுவாங்க, ஆளுங்களை செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. யார் அதிகமா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் வரும், யார் கம்மியா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கம்மியான ஆசீர்வாதம் வரும். ஆசீர்வதிக்கிறது தேவனா அல்லது மனிதனா? பாருங்கள், செழிப்பின் உபதேசம் சபைக்குள்ளாக வரும்போது அது என்ன செய்கிறது, சபையை தோற்று போகும்படியாக செய்கிறது. தீர்க்கதரிசி அங்க என்ன கூறுகிறார் என்று நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். பாருங்கள், இங்கே அவர்களுக்கு எல்லாமே இருந்தது, அது செழித்திருந்தது. அவர்கள் செழிப்புற்றிருந்ததினால் அவர்கள் தேவனுடைய சித்தத்தில் இருந்ததாக எண்ணினர். அதாவது சபையில செழிப்பு வரும்போது, ஆசீர்வாதம் வரும்போது, ஒரு பெரிய ஒரு கூட்டம் வரும்போது, சபையில எல்லா வசதியும் காணப்படும் போது தேவன் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று கூறுகிறார்கள். கேக்குறீங்களா? அதுதான் உண்மையான ஆசீர்வாதம் என்று கூறுகிறார்கள். ஆனால் உண்மையான ஆசீர்வாதம் அதல்ல. தொடர்ந்து படிக்கிறேன், கேளுங்க. செழிப்புக்கு தேவன் எப்பொழுதுமே காரணம் அல்ல. தீர்க்கதரிசி சொல்கிறார், செழிப்புக்கு தேவன் எப்பொழுதும் காரணம் அல்ல என்று அவர்கள் கண்டு கொண்டனர். இல்லை, அவங்க கண்டு கொள்ளவில்லை. சில நேரங்களில் சபைகளில் செழிப்புண்டாகும் போது அது அவர்களை தேவனிடத்திலிருந்து என்ன பண்ணுது, அகற்றி விடுகிறது. பாருங்கள், தேவன் அப்படிப்பட்ட ஒரு செழிப்புள்ள சபையை தெரிந்து கொள்ளவில்லை. சிறுமையும் எளிமையும் தாழ்மையுமான தேவன் அங்கதான் மறைஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் இங்கதான் மறைஞ்சிருக்கிறார். ஏன்னா ஒரு செழிப்புள்ள ஒரு சபை என்ன செய்கிறது, தேவனை விட்டு வெகு தூரம் போய் விடுகிறது. அதுதான் தீர்க்கதரிசி இங்கே கூறியிருக்கிறார். ஒரு செழிப்பு வரும்போது தேவன் எங்களை ஆசீர்வதித்தார். நாங்க பெரிய ஒரு கட்டிடம் கட்டி இருக்கிறோம், எங்கள் சபைக்கு 1000 பேர், 2000 பேர், 3000 பேர், 10,000 பேர் வருகிறார்கள். நாங்கள் ஒரு நாளைக்கு 3 சர்வீஸ் நடத்துறோம். என் சபையில எந்த ஒரு குறையும் இல்லை, எல்லா வசதியும், சகல வசதியும் எங்கள் சபையில் இருக்கிறது. தேவன் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று நினைக்கிறாங்க. ஆனால் அதுதான் சபையை என்ன செய்கிறது, தேவனை விட்டு பிரிந்து போகும்படியாக செய்கிறது. ஒரு செழிப்பின் உபதேசம், ஒரு செழிப்பு தான். ஆகினால்தான் நம்முடைய செய்தியில யாருமே ஆசீர்வாதமா இருப்ப எப்பவுமே ஆசீர்வாதத்தை பத்தியே நாங்க பேசுகிறது கிடையாது. கேக்குறீங்களா பிரியமானவர்களே? ஏன்னா உண்மையாகவே பசுத்தாவியானவர் எங்க இருக்கிறார்? ஏன்னா மனுஷனுடைய ஞானம் என்ன செய்யும், எப்பவுமே ஜனங்களை கவரும்படியாக அநேக ஆத்துமாக்கள் சபைக்கு வரணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வாதம் மேல ஆசீர்வாதம் போடுவாங்க. பசுத்தாவியானவர் இருக்கும்போது ஆசீர்வாதத்தை அல்ல, நித்திய ஜீவனை குறித்து அவர் பேசுவார்.
அல்லேலூயா, கேக்குறீங்களா? ஆமா. அதனால தான் என்ன பண்ணுது சபை இன்று தோற்று போயிருக்கிறது. சபைகள் தோற்று போவதற்கும் மனிதன் தோற்று போவதற்கும் அநேக காரியங்கள் இங்க இருக்கிறது. ஆனா பாருங்கள், நான் தொடர்ந்து சீக்கிரமா போறேன், ஏன்னா நேரத்தை தாண்டி போய் கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நல்ல தேவனா இருக்கிறார். பாருங்கள், உலகமானது தோற்றுவிக்கப்பட்ட போது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் தோல்வியில் தான் இருக்கிறது. ஆதாம் முதற்கொண்டு தீர்க்கதரிசிகள் தோற்று போனார்கள், நியாய பிரமாணம் தோற்று போனது, நீதி தோற்று போனது, பிதாக்கள் தோற்று போனார்கள், கர்த்தருடைய தாசர்கள் தோற்று போனார்கள். கேக்குறீங்களா? தேவனுடைய மகத்தான ஊழியக்காரர்கள் தோற்று போனார்கள், எல்லாமே தோற்று போனார். ஏன் தெரியுமா? மரணம் அவர்களை ஆட்கொண்டது. ஒருவரும் மரணத்தை ஜெயிக்கவில்லை. பிதாக்கள் மரணத்தை ஜெயிக்கவில்லை, தீர்க்கதரிசிகள் மரணத்தை ஜெயிக்கவில்லை. அங்கே நியாயாதிபதிகள் எழும்பினார்கள், அவர்களும் மரணத்தை ஜெயிக்கவில்லை. அப்ப இந்த பூமியிலே காணப்பட்ட எல்லாமே, எல்லா ஜீவன்களும், அப்ப எல்லாமே தொடங்கும் போது எப்படி இருக்கிறது? தோல்வியில் தான். நீங்க சொல்லலாம், எப்படி பிரதர்? தேவன் அவங்களோடு கூட இருந்தாரு, தேவன் அவர்களோடு கூட இருந்து மகத்தான ஊழியங்களை செய்து முடித்தாரு, அற்புத அதிசயங்களை செய்தாரு, எப்படி அவர்கள் தோற்று போனார்கள்? உதாரணத்துக்கு மோசே கூட தோற்று போனவன் தான். நாம் பார்த்தோம் செய்தியிலே, மகத்தான ஊழியக்காரனாகிய மோசே என்ற செய்தியிலே பார்த்தோம். மோசே தோற்று போனானா இல்லையா? அவன் தேவனுடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அவன் பிறக்கும் போது ஒரு தீர்க்கதரிசியாக பிறந்தவன். அவன் தோற்று போனானா இல்லையா? தோற்று போனான். அவன் எப்பொழுது தேவனுடைய திட்டத்தை சொந்த கரத்தில் எடுக்கும் போது அவன் தோற்று போனான். கேக்குறீங்களா? இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய திட்டத்தை, தேவன் உங்கள் வாழ்க்கையில வைத்த திட்டத்தை உங்கள் சொந்த முயற்சிகளை கொண்டு அதை எடுக்கும் போது நீங்கள் தோற்று போவீர்கள். மோசே அப்படிப்பட்ட காரியத்தை செய்தான். தேவன் மோசையை பார்த்து அவன் என்னுடைய தாசன் என்று சொல்வதற்கு முன்பாக அவன் தோற்று போனான். அவன் தன்னுடைய நிலையை உணரும் போதுதான் அவன் தேவனுடைய தாசனாக அவன் அழைக்கப்பட்டான். தேவனுடைய தாசன் என்று தேவன் கூறினான். மோசே அங்க தோற்று போனான். இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் எல்லாருமே ஜெயித்தவர்கள் அல்ல, எல்லாமே தோற்று போனவர்கள் தான். தாவீது தோற்று போனானா இல்லையா? தாவீது தோற்று போனான். தேவன் அவனை என்ன செய்தார்? யூதயா தேசத்துக்கும் இஸ்ரவேலுக்கும் என்ன பண்ணார்? அவனை ராஜாவாக ஏற்படுத்தினார். அவனுக்கு அநேக ஸ்திரீகளை மனைவியாக கொடுத்தார். ஆனாலும் தாவீது அங்கே தோற்று போனான். அவனுக்கு ஒரு ராஜா, அவனிடத்துல எல்லாமே இருக்கிறது, சகல வசதியும் அந்த அரண்மனையில் இருக்கிறது. அவனுக்கு என்ன இல்லை, என்ன குறை இருக்கிறது? எல்லாமே தேவன் என்ன எப்படி இருந்தார்? ஆசீர்வாதமாக அவனை ஆசீர்வதித்து வைத்தார். ஆனால் அவன் தோற்று போனான். எப்படி தோற்று போனான்? அங்கே உரியாவின் மனைவி பத்சேபாலின் நிமித்தம் அவன் தோற்று போனான். தேவனுக்கு முன்பாக அவன் என்ன பண்ணான்? பொல்லாப்பான காரியத்தை செய்தான், அங்கே தோற்று போனான். பாருங்கள், தோற்று போன ஒவ்வொருவரும் தன்னுடைய நிலைமையை அவர்கள் அறிந்தார்கள், தன்னுடைய நிலையை உணர்ந்தார்கள். நீங்களும் நானும் இன்று உணர வேண்டியவர்களா இருக்கிறோம். ஏதோ ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், செய்தியை கேட்டோம், வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட, ரகசியத்தை அறிந்து கொண்ட இல்ல. உங்கள் நிலையை முதலாவது நீங்க உணரணும். நான் தோற்று போனவன், நான் தோற்று போனவன் என்பதை நீங்கள் உணரணும். நீங்க உணர்ந்தாதான் ஜெயிக்க முடியும். மோசே அங்கே என்ன பண்ண? வனாந்திரத்திலே தன்னுடைய நிலையை அவன் உணர்ந்தான். அப்போதுதான் எரிகிற முச்சடியிலே தேவன் வந்து அவனை சந்தித்தார். மோசே என்று கூறினார். தாவீது என்ன பண்ணா? தன்னுடைய நிலையை உணர்ந்து என்ன பண்ண? இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான், உபவாசம் இருந்தான். இரவும் பகலும் சாப்பிடாம புசியாம என்ன பண்ண? ஆமா, அங்கே தனிமையில இருந்தான். தன்னுடைய நிலையை என்ன பண்ண? உணர்ந்து கொண்டு இருந்தான். தேவனே, நான் உமக்கு முன்பாக பொல்லாப்பான காரியத்தை செய்தேன், நான் பாவம் செய்தேன். அவன் தோற்று போனவன் என்பதை தன்னுடைய நிலையை அவன் உணர்ந்தான். அது போலதான் நீங்களும் நானும் இன்னைக்கு உணர வேண்டியவர்களா இருக்கிறோம். சில பேர் என்ன பண்றது? உணர்றதே கிடையாது. நாம் உணர வேண்டியவர்களா இருக்கிறோம், உணர வேண்டியவர்களா இருக்கிறோம். உணரணும். நான் தேவனே, என்னிடத்துல பாவம் இருக்கிறது, என்னிடத்துல தவறு இருக்கிறது, நான் ஜெயித்தவன் அல்ல, ஜெயிக்கக்கூடியவன் அல்ல, இடத்துல தோல்வி இருக்கிறது, நான் பிறக்கும் போதே தோற்று போனவன். ஆனாலும் கர்த்தாவே, இப்பொழுதும் கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்யும். நீர் இல்லாமல் என்னால் இந்த உலகத்திலே ஜெயிக்க முடியாது. நீர் வாரும், மகத்தான பசுத்த ஆவியானவர் நீர் எனக்குள் வாரும். பசுத்த ஆவியானவர் வந்தாதான் வெற்றி உள்ள வாழ்க்கை, பசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதான் வெற்றி உள்ள வாழ்க்கை. ஏனால் தீர்க்கதரிசி என்னதமா கூறுகிறார்? இந்த பூமியில பிறந்த எல்லா மனிதனும் தோற்று போக வேண்டும். நான் சொல்லல, தீர்க்கதரிசி சொல்ற. என்ன சொல்றேன்னு பாப்போமா?
படிக்கிறேன் பாருங்க, கேளுங்க. எவ்ரி மேன் ஹஸ் காட் டு ஃபெயில். ஒவ்வொரு மனிதனும் தோற்று போக வேண்டும். எவ்ரி ஹியூமன் பீயிங் ஹஸ் காட் டு ஃபெயில். ஒவ்வொரு மனிதனும் தோற்று போக வேண்டும். God is the only one that cannot fail. தேவன் ஒருவரே தோற்று போக முடியாது. He can't fail. அவரால் தோல்வியை சந்திக்க முடியாது, அவரால் தோற்று போக முடியாது. That is one thing God cannot do is fail. அவரால் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரமே செய்ய முடியாது, அதுதான் தோற்று போவது, அதுதான் தோல்வி. தேவனால் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. இருக்கிறது சொல்ற, நம்ம எல்லாமே தோற்று போக வேண்டும். பூமியில பிறந்த எல்லா மனிதனும் தோற்று போக வேண்டும். ஆனால் தேவன் ஒருவரே தோற்று போக முடியாதவர், தேவன் ஒருவரே தவற முடியாதவர். அவரால் ஒரு காரியத்தை மாத்திரம் செய்ய முடியாது, அதுதான் தோற்று போவது. கேக்குறீங்களா? நம்ம எல்லாமே தோற்று போகக்கூடியவர்கள் தான். ஆனால் ஒருவர் மாத்திரமே தோற்று போக முடியாதவர், அவரால் அந்த காரியத்தை செய்ய முடியாது, அதுதான் தேவன். ஏன் தெரியுமா? அவர் என்ன சொல்றாரு பாருங்க. And God is the word. தேவன் வார்த்தையா இருக்கிறார். And the word, no matter how it look like it's going to come this other way, it will come just exactly the way the word said. அதாவது என்ன சொல்கிறார் என்றால், தேவன் வார்த்தையா இருக்கிறார், அந்த வார்த்தை தவறுவது கிடையாது. இந்த பூமியில பிறந்த எல்லாருமே தோற்று போனவர்கள் தான், எல்லாம் தோல்வியை சந்திக்க வேண்டும். சொல்றார் எவ்ரி மேன் ஹஸ் காட் டு ஃபெயில். அப்படின்னா எல்லா மனிதனும் தோற்று போக வேண்டும். எவ்ரி ஹியூமன் பீயிங் ஹஸ் காட் டு ஃபெயில். இந்த பூமியில பிறந்த எல்லா மானிடர்களும் தோற்று போக வேண்டும். தோற்கடிக்க முடியாத ஒருவர் இருக்கிறார், தோல்வியை சந்திக்க முடியாதவர் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் தேவன். அவர் வார்த்தையா இருக்கிறார், அவர் தோல்வியை அடைய முடியாது. இன்னொரு காரியத்தை அவர் சொல்கிறார், no matter how it look like is going to come to this other way. அப்படியே வார்த்தை எந்த வழியாக வருகிறது என்று காணப்பட்டாலும், வேறு எந்த வழியில வருவதாக அது காணப்பட்டாலும், வார்த்தை உரைத்துள்ள வழியில் அது வரும். விசுவாசிக்கிறீங்களா? திருக்கதை சொல்றார், it will come just exactly the way the word say. அதாவது வார்த்தை உரைத்துள்ள வழியே அந்த வார்த்தை வரும். வருமா இல்லையா? அது வந்திருக்கிறது. அதை நிரூபிப்பதற்காக தான் இந்த செய்தி. பாருங்கள், தேவன் தோற்கடிக்க முடியாது, அவரால் ஒரே ஒரு காரியத்தை செய்ய முடியாது. என்ன தெரியுமா? தோல்வி. அவரால் தோல்வியை செய்ய என்ன பண்ண முடியாது, தோல்வியை சந்திக்க முடியாது, அவர் தோற்று போக முடியாது. அப்படிப்பட்ட மகத்தான தேவன் உங்களுக்குள் இருக்கும்போது, இதுதான் காரியம். அப்படிப்பட்ட மகத்தான தேவன் உங்களுக்குள் இருக்கும்போது தோற்று போவீங்களா? இந்த பூமியில பிறந்தவங்க எல்லாமே தோற்று போனவர்கள் தான். ஆனா அவர் உங்களுக்குள் இருக்கும்போது நீங்க தோற்று போக முடியாது. அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய நிலையை நீங்க உணரணும். பூமியில பிறக்கும் போதே எப்படி இருக்கிறேன்? ஆவியா பிறந்திருக்கிறேன். என்ன இடத்துல நித்திய ஜீவன் இல்லை, ஆனா நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஒருத்தர் தான் இருக்கிறார், அவரால் மாத்திரமே நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். அதுதான் பசுத்த ஆவி. பசுத்த ஆவி அந்த நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய காலத்துல தான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த நித்திய ஜீவன் யாரால் உண்டாயிருக்கிறது? பசுத்தாவியினால் உண்டாயிருக்கிறது. நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் பசுத்தாவியின் காலம். அவர் மாத்திரமே உங்களுக்கு பசுத்தாவியை கொடுக்க முடியும், வேற யாராலுமே கொடுக்க முடியாது. அல்லேலூயா. இப்ப பாருங்கள், தீர்க்கதரிசிகள் தோற்று போனார்கள், நியாயாதிபதிகள் தோற்று போனார்கள், நியாயப்பிரமாணம் தோற்று போனது, நீதி தோற்று போனது, பிதாக்கள் தோல்வியை சந்தித்தார்கள். மகத்தான ஊழியக்காரர்கள் யோசுவா நம்ம பார்த்தோம், மகத்தான ஊழியக்காரனாகிய யோசுவாவும் தோற்று போனார். எப்படி? அவன் தேவனுடைய ஊழியக்காரனாய் இருந்தும், தேவனுடைய திட்டங்களை வெற்றிகரமாக செய்து முடித்தும், மரணத்தை அவர்களால் ஜெயிக்க முடியவில்லை. கேக்குறீங்களா? அவர்களால் மரணத்தை ஜெயிக்க முடியவில்லை. தேவனுடைய ஊழியத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றி முடித்தும், தேவன் அவர்களோடு கூட இருந்தும், மகத்தான காரியத்தை இந்த பூமியில செய்தும், அவர்கள் இன்னும் தோற்று போனவர்கள் தான். ஏன்னா மரணத்தை அவர்களால் ஜெயிக்க முடியல. அல்லேலூயா. தேவன் கர்த்தர் நல்ல தேவனா இருக்கிறார். பாருங்கள், தேவன் அவர்களோடு கூட இருந்தும் மரணத்தை அவர்களால் ஜெயிக்க முடியவில்லை. ஆனால் ஒருவர் வருகிறார், ஆதாமின் இனத்தை, அதாவது தோற்கடிக்கப்பட்ட ஆதாமுடைய இனம். ஆதாமுடைய இனமே தோற்று போனது. ஆனால் அந்த தோற்கடிக்கப்பட்ட இனமாகிய நமக்காக, ஆதாமுடைய இனமாகிய நமக்காக ஜீவனையே கொடுப்பேன் என்று சொல்லி ஒருத்தர் வருகிறார். அவர்தான் இரண்டாம் ஆதாம். முதலாம் ஆதாம் அவருடைய சந்ததி முழுவதும் தோல்வி,
முதலாம் ஆதாம் மாம்ச சரீரத்திலே வந்து அவனுடைய சந்ததி முழுவதும், அவனுடைய தலைமுறை முழுவதும் எப்படி இருக்கிறது? தோல்வியில் இருக்கிறது. ஆனால் இரண்டாம் ஆதாம் ஒருவர் வருகிறார். அவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அது இரண்டாம் சந்ததி. நாம் தான் இரண்டாம் சந்ததி. அல்லேலூயா. எப்படி நாம இரண்டாம் சந்ததி? மாம்ச பிரகாரமாக நாம் ஆதாமின் வழியாக வந்திருந்தாலும் இந்த சரீரத்துக்கு நாம் மரித்திருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் உங்க சரீரத்துக்கு நீங்க மரிச்சிருக்கீங்க? நாம் மரித்திருக்கிறோம். சொந்த சிந்தனைகளுக்கு மரித்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆவி ஆத்மா சரீரம் நம்மை ஆட்சி செய்யவில்லை. நாம் சொல்லுகிறபடி நம்ம செய்கிறது கிடையாது. பசுத்த ஆவி வழி நடத்துகிறபடியே நம்ம செய்கிறோம். ஏனென்றால் இந்த ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் யாருடைய கருத்தில் இருக்கிறது? பசுத்த ஆவியின் கருத்தில் இருக்கிறது. அப்ப இந்த மாம்ச சரீரம் நம்முடைய கட்டுப்பாட்டில் அல்ல, அது தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நாம் ஆதாமின் சந்ததியா இராமல் கிறிஸ்துவின் சந்ததியாக அங்கே மாறுகிறோம். இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். வந்து தோற்கடிக்கப்பட்ட ஆதாம் இனத்துக்காக என் ஜீவனையை நான் தருவேன் என்று சொல்லி பாவியாக நம் இந்த பூமியில தோன்றினோம். பாவிகளாக இந்த பூமியில காணப்பட்டோம். நமக்காக அவர் என்ன பண்ணார்? விலையேறப்பட்ட குற்றமற்ற ரத்தத்தை நமக்காக அவர் சிந்தி நம்ம பாவங்களை கழுவி பாவ மன்னிப்பு உண்டாகும்படிக்கு அவருடைய ரத்தத்தை விலைக்கிரயமாக செலுத்தினார். அவருடைய ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டோம். அப்ப கிறிஸ்துவின் மரணத்தில் தான் முழு உலகத்துக்குமே வெற்றியே வந்தது. கேக்குறீங்களா பிரியமானவர்களே? இந்த முழு உலகத்துக்குமே வெற்றி எப்படி வந்தது? இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமா. இப்ப மரித்த பழைய ஏற்பாட்டிலே மரித்த பசுத்தவான்கள் எல்லாம் யாருக்காக காத்துக் கொண்டிருந்தார்கள்? மேசியாவுக்காக காத்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணாங்க? சுவிசேஷமாக வாக்குத்தத்தமாக தீர்க்கதரிசனமாக உரைத்திருக்கிறார்கள். இப்ப மரித்த பசுத்தவான்கள் இடத்துல என்ன இல்லை? வெற்றி இல்லை. வெற்றியை கொடுக்க வேண்டும் என்றால் ஒருவர் வந்தாக வேண்டும். இப்ப இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாரு? அவர் மரிக்கிறார். அவருடைய மரணத்தினால்தான் அங்கே கட்டப்பட்டவர்கள் எல்லாம் விடுதலையாக்கப்பட்டார்கள். மரித்த பசுத்தவன்கள் என்ன பண்ணல? உயிரடையில. அவருடைய கல்லறைகள் அங்கே காணப்பட்டது. இயேசு கிறிஸ்து பூமியில வரும்போது அவருடைய கல்லறைகள் காணப்பட்டது. தாவீதினுடைய கல்லறை காணப்பட்டது. அவருடைய கோத்திர பிதாக்களுடைய கல்லறைகள் அங்கே காணப்பட்டது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது மனிதர்கள் எல்லாம் தோற்று போனவர்களாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது மனிதனிடத்துல நோய் இருந்தது, மனிதனிடத்துல வியாதி இருந்தது, மனிதனிடத்துல மரணம் இருந்தது, மனிதனிடத்துல கல்லறைகள் இருந்தது, மனிதனிடத்துல பயம் இருந்தது. ஒரு மனுஷனிடத்துல பயம் வரும். மரண பயம் அவனை ஆட்கொண்டது. ஒரு மரண பயம் அவனை ஆட்சி செய்தது. ஆட்சி செய்தா இல்லையா? பணம் எவ்வளவு வேணா இருக்கட்டும், இந்த பூமியில அவன் எவ்வளவு பெரிய செல்வந்தனாவோட இருக்கட்டும், ஆனால் அவன் மரணத்தை சந்திக்கும் போது எப்படி இருக்கும்? பயம் உண்டாகும். அப்பதான் அவன் என்ன பண்ணுவான்? வழியை தேடுவான். சௌரனே, அவன் இந்த பூமியில உயிரோடு இருக்கும் போது அநேக தான தர்மங்களை செய்திருக்கலாம், ஆனால் அது நித்திய ஜீவனை கொடுப்பதில்லை. அநேக தான தர்மங்களை அவன் செய்திருக்கலாம், நித்திய ஜீவனை அது கொடுப்பதில்லை. சபைக்கு வாரந்தோறும் சென்றிருக்கலாம், நித்திய ஜீவனை கொடுப்பதில்லை. சத்தியத்தை அவன் கேட்டிருக்கலாம், நித்திய ஜீவனை கொடுப்பதில்லை. காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் செலுத்திருக்கலாம், நித்திய ஜீவனை கொடுப்பதில்லை. தேவனுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்திருக்கலாம், நித்திய ஜீவனை அது கொடுப்பதில்லை. நித்திய ஜீவன் கொடுப்பது ஒன்னே ஒண்ணுதான், அதான் பசுத்த ஆவி. வேற எதுவுமே நித்திய ஜீவனை கொடுப்பது கிடையாது. ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், சத்தியத்தை கேட்டிருக்கலாம், தான தர்மங்களை செஞ்சிருக்கலாம், மற்றவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கலாம், பசுத்தமா வாழ்ந்திருக்கலாம். ஆனால் பசுத்த ஆவியை நீங்கள் பெறாவிட்டால் நித்திய ஜீவன் நம்ம இடத்துல கிடையாது. அந்த பசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதற்காக சபைக்கு வரீங்க. கேக்குறீங்களா? ஆசீர்வாதத்துக்காக வரல. பசுத்தாவி என்னும் நித்திய ஜீவனை, பசுத்தாவி என்னும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக தான் சபைக்கு வருகிறோம். இப்ப தெரியுதா நம்ம எதுக்கு சபைக்கு வரோம்ட்டு? ஒரே நோக்கம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது. இந்த பூமியில நம்ம பிச்சைக்காரனா கூட நம்ம வாழ்ந்துக்கலாம், ஆனா நமக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கிறது. மற்றவங்க யார் வேணா நம்ம என்ன வேணாலும் சொல்லிட்டோம், யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டோம். நான் பிச்சைக்காரனாக இருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்பினார். நான் பிச்சைக்காரனா இப்ப கூட நான் இருப்பேன், ஏன்னா எனக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கிறது. இம்மைக்குரிய காலத்தை குறித்து நான் கவலைப்படவே மாட்டேன். ஏன்னா பசுத்தாவி ஒரு மனிதனுக்குள் வரும்போது இம்மைக்குரிய காலங்களை குறித்து அவன் கவலைப்படுவதே இல்லை. பசுத்தாவியை பெற்ற ஒரு மனிதன் தோற்று போகவே முடியாது. விசுவாசிங்க, பசுத்தாவியை பெறலன்னா தோற்று போவீங்க. ஏன்னா பசுத்தாவி தான் நித்திய ஜீவன்.
பசுத்தாவின் அபிஷேகம் தான் நித்திய ஜீவனை கொண்டு வருகிறது. அப்புறம் பசுத்தாவின் அபிஷேகத்தை நம்ம என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காக தான் நம்ம இங்க வருகிறோம். 3 ஸ்தலங்கள் இருக்கிறது. நீதிமானாக்கப்படுதல், பசுத்தமாக்கப்படுதல், பசுத்தாவின் அபிஷேகம். இதுக்குள்ளாக வருகிறவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி பாவங்களை அறிக்கை செய்து ரட்சிக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்து நீதிமானாக்கப்படுகிறார்கள். பிறகு பசுத்தமாக்கப்படுகிறார்கள். பிறகு பசுத்தாவின் அபிஷேகத்துல வராங்க. ஆனா எல்லாருமே வர்றது கிடையாது. பசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ளாக வருகிறவர்கள் ஒரு சில பேர் தான். அதுதான் நித்திய ஜீவன். பசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ளாக உள்ள வரும்போது தேவன் என்ன பண்றார்? திரையினால் மூடி விடுகிறார். இந்த பசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ளாக நீங்க வரணும். அதுக்காக தான் பசுத்தாவின் சபைக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். கேக்குறீங்களா? ஏதோ இன்னைக்கு வந்தோம், சாப்பிட்டோம், புசிச்சோம், வேலைக்கு போனோம், சாப்பிட்டோம், தூங்கணும், சபைக்கு வந்தோம், செய்தியை கேட்டோம், கை தட்டினோம், சத்தமா அல்லேலூயா ஆமென் சொன்னோம், தசம்பாகம் போட்டோம், காணிக்கை போட்டோம், அதோடு உங்க இது முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லை. நீங்களும் தேவனும் எப்படி இருக்கிறீங்க? உங்களுடைய அனுபவம், தேவனோடு கூட உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கிறது? வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை சரியானதா? தேவனோடு கூட நம்ம சரியா வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்மிடத்துல நித்திய ஜீவன் இருக்கிறதா? எத்தனை பேர் ஆராய்ந்து பார்த்தீங்க? உங்களிடத்துல என்னிடத்துல இருக்கிற நித்திய ஜீவன் இருக்கிறதா? முதலாவது என்னிடத்தில் நித்திய ஜீவன் இருக்கிறதா? தேவன் விரும்புகிற காரியம் என்னிடத்தில் இருக்கிறதா? என் வாழ்க்கையில் இருக்கிறதா? யாராவது உணர்ந்து பார்த்திருக்கீங்களா? தனிப்பட்ட முறையில நீங்க உணர்ந்து பார்த்திருக்கீங்களா? ஒரு ஜெபத்துல நீங்க அதை கேட்டிருக்கீங்களா? உணர்ந்து பாருங்க. எவ்வளவு நாளைக்கு நீங்க இந்த உலகத்துல நீங்க உயிரோட வாழ போறீங்க? எவ்வளவு நாளைக்கு நீங்க ஆசீர்வாதம் இந்த உலகத்துல வாழ போறீங்க? இந்த பூமியில நீங்க நாம் காண்கிற எல்லாத்துக்கும், இந்த பூமியில நம்முடைய கண்களினாலே காணக்கூடிய எல்லாவற்றுக்கும் தொடக்கமும் உண்டு, முடிவும் உண்டு. எவ்வளவு நாளைக்கு இந்த பூமியில நீங்க உயிரோட வாழ போறீங்க? ஒருவேளை தேவன் நாளைக்கே எடுத்துக்கொண்டால் உலகத்தில் நித்திய ஜீவன் இருக்கிறதா? தேவனுடைய ராஜ்யத்தை உங்களால காண முடியுமா? நாம் வாழ்கிற வாழ்க்கை சுவிசேஷத்துக்கு தகுதியா இருக்கிறதா? நாம் வாழ்கிற வாழ்க்கை தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பா இருக்கிறதா அல்லது சரியா இருக்கிறதா? நாம் நம்முடைய சொந்த வழிகளில் நடக்கிறோமா அல்லது தேவனுடைய வழிகளில் நடக்கிறோமா? ஆராய்ந்து பார்த்தீர்களா? ஆராய்ந்து பாருங்கள். நித்திய ஜீவன் அங்கே இருக்கிறது. உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். வேத வாக்கியங்களோடு கூட நீங்க என்ன பண்ணுங்க? உங்களுடைய வாழ்க்கையின் ஜீவியத்தை ஆராய்ந்து பாருங்கள். போதுமான விசுவாசம் இடத்தில் இருக்கிறதா? ஆராய்ந்து பாருங்கள். விசுவாசத்தை நீங்க என்ன பண்ணணும்? சோதிக்க வேண்டும் என்று தீர்க்கதரிசி கூறியிருக்கிறார். சோதித்து பயிற்சி செய்ய வேண்டும். தேவன் என்ன பண்ணிருக்கார்? தன்னுடைய விசுவாசத்தை ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அந்த கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்தை நீங்க என்ன பண்ணணும்? சோதித்து பார்க்க வேண்டும். விசுவாசத்தை சோதித்து பார்க்க வேண்டும். யாராவது சோதிச்சு பாத்தீங்களா? சோதிச்சு பாருங்க. விசுவாசத்தோடு கூட நடக்க நீங்க என்ன பண்ணுங்க? பழகுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன பண்ணுங்க? உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை சோதிச்சு பாருங்க. விசுவாசம் கிரியை செய்தா? என்னை விசுவாசிக்கிறவர்கள் அடையாளங்களை பின்தொடரும். எல்லாம் செய்ய முடியுதா? சோதிச்சு பாருங்க. ஜெபிங்க. யாருக்காக ஜெபிக்கணும்? மற்றவங்களுக்காக ஜெபிக்காம உங்க சரீரத்தில் இருக்கிற நோய் வியாதி உங்களால சுகமாக்க முடியுதான்னு பாருங்க. உங்களால ஒரு காரியத்தை செய்ய முடியலன்னா மற்றவங்களை எப்படி அந்த காரியத்தை செய்ய முடியும்? உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதியை உங்களால சுகமாக்க முடியலன்னா எப்படி மற்றவங்களுக்காக நீங்க ஒரு இயற்கைக்கு மேம்பட்ட காரியத்தை செய்ய முடியும்? விசுவாசிங்க, பயிற்சி செய்யுங்க. தலைவலி வரும்போது, வயிற்று வலி வரும்போது, சரீரத்துல பலவீனம் வரும்போது விசுவாசத்தை கொண்டு பயிற்சி செய்யுங்க. பயிற்சி செய்றீங்களா? பயிற்சி செய்ய செய்யதான் என்ன பண்ண முடியும்? வெற்றியை காண முடியும். ஏனென்றா உலகத்தையே ஜெயிக்கக்கூடிய எது தெரியுமா? உலகத்தையே ஜெயிக்கக்கூடியது விசுவாசம் தான். விசுவாசம் தான் உலகத்தையே ஜெயிக்கக்கூடியது. தேவனையே கிரியை செய்யக்கூடிய வைக்கிறது எது தெரியுமா? விசுவாசம். அதான் போன செய்தியில நம்ம பார்த்தோம். சர்வ வல்லமையுள்ள தேவன், கர்த்தர் நல்ல தேவனா இருக்கிறார். நாம் தொடர்ந்து செய்திக்குள்ளாக போவோம். இப்போ இயேசு கிறிஸ்து வரும்போதுதான் ஒரு மரணத்தின் மேல் ஒரு வெற்றி அங்கே வருகிறது. ஒரு மகத்தான வெற்றி நாளை குறித்து நான் இப்போ சொல்ல போகிறேன். ஒரு மகத்தான வெற்றி நாள் எது தெரியுமா? அதான் பெந்தெகோஸ்தே நாள். முதலாவது வெற்றி என்ன வெற்றி தெரியுமா? எப்படி வெற்றி தெரியுமா? சொல்றேன் பாருங்க, கேளுங்க. தேவனுக்கும் மனிதனுக்கும் நடந்த தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே நடந்த போர் முடிவுக்கு வந்தது. அதுதான் ஒரு மகத்தான வெற்றி. எப்பவுமே போர்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றவர்கள். கேக்குறீங்களா? ரெண்டு நாட்டுக்கு என்ன பண்ணும்? யுத்தம் நடக்குதுன்னா
அந்த யுத்தத்துல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றவர்கள். ஒருத்தர் தோல்வியுடையவர்கள், ஒருத்தர் வெற்றி பெற்றவர்கள். அது போலதான் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு போர் நடந்தது. என்ன போர் தெரியுமா? நீங்கள் தேவனோடு கூட போர் செய்யவில்லை, தேவன் தான் மனிதனோடு கூட போர் செய்தார். ஏன் தெரியுமா? தேவன் அதாவது மனிதன் சொந்த வழிகளிலே நடக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். சொந்த வழிகளிலே அவன் முயற்சி செய்து கொண்டிருந்தான். சொந்த திறமையை கொண்டு, அறிவை கொண்டு, ஞானத்தை கொண்டு, கல்வியை கொண்டு, சொந்த முயற்சியை கொண்டு, சொந்த முடிவுகளை கொண்டு, சொந்த வழியிலே நடந்து கொண்டிருந்தான். ஆனால் தேவன் என்ன செய்தார்? தான் சிருஷ்டித்த மனிதன் தன்னுடைய வழிக்கு வர வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அதுக்காக தான் தேவன் மனிதனோடு கூட போர் செய்து கொண்டிருந்தார், மனிதனோடு கூட போராடி கொண்டிருந்தார். ஏன்? நீங்கள் சொந்த வழிகளிலிருந்து விலகி தேவனுடைய வழிக்கு வர வேண்டும் என்று அவர் விரும்பினார். எத்தனை பேர் உங்க சொந்த சிந்தனையின்படி நடக்கிறீங்க? தோற்று போவீங்க. சொந்த முடிவில் எடுக்கிறீங்களா வாழ்க்கையில? தோற்று போவீங்க. சொந்த கருத்துக்களின்படி நடக்கிறீங்களா? தோற்று போவீங்க. பக்கத்து வீட்டுக்காரனுடைய உபதேசத்தின்படி, பக்கத்து வீட்டுக்காரனுடைய ஆலோசனையின்படி நடக்கிறீங்களா? தோற்று போவீங்க. ஒரு மனிதனுடைய ஆலோசனை எப்படி இருக்கிறது? தோற்று போகும். தேவனிடத்திலிருந்து ஒரு ஆலோசனை வருகிறதா? அதுதான் ஜெயத்தை கொண்டு வரும். அந்த காரியம் தான் நிறைவேறும். மனிதனுடைய ஆலோசனை எப்பவுமே தோற்று போகும். பசுத்த ஆவியை பெற்ற ஒரு மனிதனிடத்திலிருந்து ஒரு ஆலோசனை வருதா? கேளுங்க. அது அவனை வழி நடத்தும். அவனை வழி நடத்துவதற்காக தான் பசுத்த ஆவியின் ஒரு மனிதனுக்குள் இருக்கிறார். அதுக்காகத்தான் தேவன் நமக்கு ஒரு மெய்ப்பெரை கொடுத்திருக்கிறார். ஒரு மெய்ப்பன் தான் என்ன பண்ண முடியும்? சபையை நடத்த முடியும். ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை நடத்த முடியாது. கேக்குறீங்களா? ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை நடத்த முடியாது. ஒரு ஊழியங்காரன் தான் என்ன பண்ண முடியும்? ஆடுகளின் மந்தையை விசாரிக்க முடியும். ஆடுகளுக்கு தேவையான போஜனத்தை அங்க கொடுக்க முடியும். அதுக்காகத்தான் தேவன் என்ன செய்திருக்கிறார்? ஒரு வேலைக்காரனை வைத்திருக்கிறார். அதான் தேவனுடைய ஊழியக்காரன். பசுத்த ஆவியை பெற்ற ஒரு மனிதன் தான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க முடியும். நீங்க அவர்களிடத்துல தான் நீங்க என்ன பண்ணணும்? ஆலோசனை கேட்கணும். பசுத்த ஆவியை பெறாதவர்களிடத்துல போய் ஆலோசனை கேட்காதீங்க, தோற்று போவீங்க. ஏன்னா பசுத்த ஆவியை பெற்ற மனிதன் தான் ஜெயிக்க முடியும். பசுத்த ஆவியை பெற்ற மனிதன் தான் ஜெயிக்க முடியும். பசுத்த ஆவியை பெற்ற ஒரு மனிதன் தோற்று போகவே முடியாது. ஏனென்றால் சர்வ வல்லமையுள்ள தேவன் அந்த மனிதனுக்குள் வாசம் செய்கிறார். அவனால் தோற்று போகவே முடியாது. அல்லேலூயா. தொடர்ந்து வருகிற செய்தியில நம்ம பார்ப்போம். அதனாலதான் சொல்றேன், பசுத்த ஆவியை பெறாத எந்த ஒரு மனிதத்திலும் ஆலோசனையோ உபதேசத்தையோ நீங்க கேட்காதீங்க. அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதீங்க. அது எவ்வளவு நல்லதாக தோன்றினாலும், பார்க்கறதுக்கு எவ்வளவு நியாயமாக தோன்றினாலும், எவ்வளவு நல்ல ஒரு முடிவாக அது காணப்பட்டாலும் அந்த காரியத்தை நீங்க செய்யாதீங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு வழி உண்டு. அதனுடைய முடிவு எப்படி இருக்கிறது? மரணமா இருக்கிறது. ஒரு மனிதனுடைய முடிவு மரணம். அவனுக்கு ஒரு வழி இருக்கிறது. அந்த வழியின் முடிவு எப்படி இருக்கிறது? மரணமா இருக்கிறது. தேவனுடைய வழிக்கு வாருங்கள். அதுதான் தேவன் விரும்புகிறார். ஆகினால்தான் தேவன் மனிதனோடு கூட போராடினார். ஏன்? நீங்கள் உங்க சொந்த வழியில் இருந்து தேவனுடைய வழிக்கு வர வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஆனா பாருங்கள், அந்த பெந்தகோஸ்தே நாளிலே அது ஒரு மகத்தான வெற்றி நாளா இருந்தது. எப்படி? அங்க தேவனுடைய ஆவியாக பசுத்த ஆவியானவரும் அங்கே மனிதனும் அங்கே ஒன்றாக இணைக்கப்பட்டார்கள். மகத்தான பசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளாக ஊற்றப்பட்டார். தேவன் தன்னை வெறுமையாக்கி தன்னுடைய பரிபூர்ணம் எல்லாவற்றையும் சபைக்குள்ளாக, அதாவது கிறிஸ்துக்குள்ளாக ஊட்டினார். கிறிஸ்து என்ன செய்தார்? தன்னை வெறுமையாக்கி பரிபூர்ணம் எல்லாவற்றையும் சபைக்குள் ஊட்டினார். முதலாவது சபைக்குள்ளாக ஊற்றப்பட்ட காலம் அது பெந்தகோஸ்தே நாளா இருந்தது. அதுதான் மகத்தான வெற்றியின் நாள். ஏனென்றால் ஒரு மனிதனுக்குள்ளாக தேவனுடைய ஆவியானது ஊற்றப்பட்டது. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். யோவேலின் தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்ட அந்த தீர்க்கதரிசனமானது அங்கே நிறைவேறினது. அப்போ தேவனும் மனிதனும் அங்கே ஒன்றாக இணைந்தார்கள். ஒரு போராட்டமானது முடிவுக்கு வந்தது. அதுதான் மகத்தான வெற்றி. கேக்குறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அதான் உண்மை. ஒரு மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே நடந்த ஒரு போர் முடிவுக்கு வந்தது. தேவன் ஒரு மனிதனை ஆட்சி செய்ய தொடங்கினார். இப்ப அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆட்சி செய்கிறாரா இல்லையா? அவர் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அந்த மகத்தான தேவன் இங்க இருக்கிறார். அவர் நம்ம மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். உங்களால் அதை காண முடியாது, ஆனால் உணர முடியும். உங்க விசுவாசத்தினால் அறிக்கை செய்ய முடியும். அவர் இங்க இருக்கிறார். அந்த மகத்தான பசுத்த ஆவியானவர் அவர் தான் என்ன பண்றாரு? ஒரு சபைக்கு வெற்றியை கொண்டு வருகிறார். ஒரு மனிதனுக்கு ஒரு வெற்றியை கொண்டு வருகிறார். அது குறித்து தான் நீங்க ஒரு காரியத்தை நான் சொல்ல போகிறேன். நன்றாக கவனிங்க. இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் செல்வதற்கு முன்பாக
நல்லா கேளுங்க, ஒரு முக்கியமான சாப்டர். இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்துக்கு முன்பாக செல்வதற்கு முன்பாக ஒரு வாக்குத்தத்தத்தை கூறினார். இயேசு கிறிஸ்து அங்க கல்வாரியில அடிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் கூறினார். என்ன வாக்குத்தத்தம்? யோவான் 14ஆம் அதிகாரம் 16 இங்க டிஸ்பிளேல இருக்கு பாருங்க. அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அல்லேலூயா. இதான் மகத்தான ஒரு வாக்குத்தத்தம். தேவன் என்ன செய்கிறார்? எழுந்து புறப்பட்டு செல்லுங்கள். இந்த உலகத்தின் அதிபதி ஒருவன் வருகிறான். நான் உங்களிடத்தில் அதிகமாய் பேசுவதில்லை. இந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்பாக இந்த வாக்குத்தத்தத்தை அவர் கூறியிருக்கிறார். என்ன கூறினார்? என் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றுமாய் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு என்ன பண்ணுவார்? அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அவர் சகல சத்தியத்தை குறித்து அவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு போதிப்பார். நித்திய ஜீவனுக்கு ஏற்ற வழியில் அவர் என்ன பண்ணுவார்? உங்களை நடத்துவார். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை அவர் உங்களுக்கு தருவார். அவர் வருவார். அவர்தான் பசுத்த ஆவியானவர். அவர்தான் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டவர். அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கேக்குறீங்களா? உலகமானது அந்த சத்திய ஆனவரை எப்படி இருக்காது? காணாது. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்காரு. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. ஸ்தாபனம் இன்னைக்கு பெற்றுக்கொள்ள முடியல. ஏன் பெற்றுக்கொள்ள முடியலன்னு தெரியுமா? வரப்போகிற செய்தியில உங்களுக்கு சொல்றேன், நல்லா கேளுங்க. அவரிடத்துல விசுவாசம் இருக்கிறது. விசுவாசம் இருந்தும் காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியல. ஏன்ற காரியத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. தொடர்ந்து வருகிற இந்த செய்தியில உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், சத்திய ஆவியானவரை காணாமலும் இந்த சபை என்ன பண்ணுது? பசுத்த ஆவியானவரை தவற விட்டதுனால இன்று சபைகள் தோற்று போயிருக்கிறது. பாருங்கள், அவர் உங்களுடனே வாசம் பண்ணி அவர் உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அறிஞ்சிருக்கிறீங்களா இல்லையா? அவர் இப்பொழுது இங்க இருக்கிறார். தொடர்ந்து வருகிற வசனத்தை வாசிக்கும் போது பாருங்கள், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. இது 2 வசனம். 26வது வசனமோ 28வது வசனமோ 2 வசனம் இங்க இருக்கிறது. ஒரு காரியத்தை நல்லா கவனிங்க. இங்கதான் நீங்க கவனிக்கணும்னு நான் விரும்புகிறேன். நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை நீங்கள் கேட்டீர்களே. இங்கதான் செய்தி இருக்கிறது. இங்கதான் ஒரு காரியம் மறைஞ்சிருக்கிறது. என்ன சொல்லியிருக்காரு? நான் போவேன், ஆனால் திரும்ப உங்களிடத்தில் வருவேன். வந்தாரா இல்லையா? எப்ப வந்தாரு? எல்லாமே என்ன நினைக்கிறாங்க? அவர் வருவார். கடைசி காலத்துல மேகத்தின் மேலே மத்திய ஆகாயத்துல வருவார் நினைச்சிட்டு இருக்காங்க. சாபனம் தான் சொல்லுது, நான் போவேன், நான் திரும்ப வருவேன் என்றார். எப்ப வருவாரு? எடுத்துக் கொள்ளப்படுதல் அந்த நேரத்துல வருவதாக என்ன பண்றாங்க? சாபனம் நினைச்சு கொண்டிருக்க. இல்ல, ஏற்கனவே வந்துட்டார். அவர் வார்த்தையை உரைத்தார். பெந்தெகோஸ்தே நாளிலே வந்தார். என்ன சொன்னார்? சீஷர் இடத்துல, நான் போவேன், ஆனால் திரும்ப உங்களிடத்துல வருவேன். இதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை பார்த்தோம். தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொன்னார். வார்த்தை எப்படி உரைத்திருக்கிறதோ அந்த வழியாகவே அவர் வருவார். வந்தாரா இல்லையா? பெந்தெகோஸ்தே நாளிலே வந்தார். வார்த்தை எந்த வழியில வரும்? ஒருவேளை வேற வழியில வருமோ அல்லது இந்த வழியில வருமோ, எப்படியாக அது காணப்பட்டாலும் வார்த்தை உரைத்துள்ள வழியில் தான் அந்த வார்த்தை வரும். அந்த வார்த்தை உரைக்கப்பட்ட வார்த்தை யாரு? இயேசு கிறிஸ்து. அங்க சீஷரிடத்துல வார்த்தையை உரைத்தார். என்ன உரைத்தார்? நான் போவேன், ஆனா திரும்ப உங்களிடத்துல வருவேன் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க? எருசலேமில் போய் காத்துருங்க. உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் தரிப்பிக்கப்படுகிற வரையில் நீங்க என்ன பண்ணுங்க? காத்துருங்க. அந்த உன்னதத்திலிருந்து வருகிற பலன் யாரு? பசுத்த ஆவியானவர். அப்ப இவர்களோடு பேசினதே இயேசு கிறிஸ்து தான் பசுத்த ஆவியானவராக இவர்களிடத்துல வருகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் வெற்றியை கொண்டு வந்தது. ஒரு சபைக்கு அதுதான் வெற்றியை கொண்டு வந்தது. தேவனும் மனிதனும் இணைந்த ஒரு நாள், அதுதான் மகத்தான ஒரு வெற்றி. கேக்குறீங்களா? இதுவரையிலும் பூமியிலே நடக்காத ஒரு மகத்தான வெற்றி அதுதான். ஆதாம் முதற்கொண்டு ஒரே போராட்டம், ஆதாம் முதற்கொண்டு ஒரே பிரச்சனை. ஆதாம் தொடக்கத்திலிருந்து தேவன் அவனோடு கூட என்ன பண்ணினார்? மனிதனோடு கூட யுத்தம் செய்து கொண்டிருந்தார். அந்த யுத்தமானது முடிவுக்கு வந்த நாள் எது? பெந்தெகோஸ்தே நாள்.
ஏன்னா மனிதனும் தேவனும் ஒன்றாக சேர்ந்த ஒரு நாள். அல்லேலூயா. இப்ப பாருங்கள், பசுத்த ஆவியை பெற்ற அப்போ அவர்கள் என்ன பண்ணாங்க? உன்னதத்திலிருந்து வருகிற பலனை அவர் பெற்றுக்கொண்டார்கள். அதுதான் பசுத்த ஆவி. பசுத்த ஆவி உள்ளே வரும்போது அவர் வருவதற்கான ஒரு காரணம் உண்டு. யோவான் ஸ்நானகன் எதனால் ஞானஸ்நானம் கொடுத்தார்? ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து என்ன கூறினார்? எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் அக்கினியினால் ஞானஸ்நானம் கொடுப்பார். கேக்குறீங்களா? எனக்கு பின் ஒருவர் வருகிறார், சத்தியத்தை குறித்து அவர் போதிப்பார், சத்தியத்தின் பாதை உங்களை நடத்துவார். அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? அக்கினியினால ஞானஸ்நானத்தை கொடுப்பார். ஏன் தெரியுமா அக்கினி ஞானஸ்நானம்? தண்ணீரில ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்க, அக்கினியில யாராவது ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்களா? யாராவது எடுத்திருக்கீங்களா அக்கினியில? அதுதான் பசுத்த ஆவியின் அபிஷேகம், பசுத்த ஆவியின் அக்கினி. அதுதான் அக்கினினால ஞானஸ்நானம் கொடுப்பேன் என்று கூறினவர் அங்கே அக்கினினால ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார். அதுதான் பசுத்த ஆவியின் அபிஷேகம். அந்த பசுத்த ஆவியின் அபிஷேகம் எதுக்கு இங்கே வருகிறது? வருவதற்கான நோக்கம் என்ன? வருவதற்கான காரணம் என்ன? வருவதற்கான திட்டம் என்ன? அது என்ன செய்கிறது?